எதிர்காலத்துல பெரிய பிசினஸ்மேன் ஆகணுங்கிற ஆசையில அஜய் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு. ஆரம்பத்துல நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி அஜயோட கவனக்குறைவால நஷ்டத்தை சந்திக்குது. அஜய்க்கு அன்னைக்கு நைட் வீட்டுக்கு போகவே இஷ்டம் இல்ல. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஆற்றங்கரையில போய் உட்காராரு. ஆத்து மணல்ல மெல்லிய நிலா வெளிச்சத்துல பல நினைவுகள் அவர் மனசுல வந்து போகுது. வியாபாரத்துல தோத்து போனது அவமானமா இருந்துச்சு. அஜயோட பார்ட்னர்ஸ் அவரை ஏமாத்துனது மனசுல மிகப்பெரிய வலியா இருந்துச்சு. எதிர்காலத்தின பத்தின பயம் அவர் மனசுல வந்து போச்சு. பல சிந்தனைகள்ல அவர் அறியாமலே பக்கத்துல இருந்த சிறு சிறு கற்களை எடுத்து ஆத்து தண்ணியில எரிஞ்சாரு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கல்ல எரிஞ்சு கல்லும் காலியாச்சு. பொழுது விடிய ஆரம்பிச்சது. அஜய் தன்னோட கையில இருந்த கடைசி கல்ல பார்த்தாரு. பிரமிச்சு போயிட்டாரு. காரணம் அது சாதாரண கூழாங்கல் இல்ல, விலை உயர்ந்த வைரக்கல். யாரோ கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சிட்டு வந்தப்போ வைரக்கற்களை ஆற்று மணல்ல தவற விட்டுட்டு போயிருந்தாங்க. அஜய் கையில இருந்தது வைரக்கல்னு தெரியாம ஆத்துல வீசிட்டாரு. நம்மளும் நிறைய நேரம் அஜய் மாதிரி கையில இருக்கிற நிகழ்காலங்கிற வைரத்தை விட்டுட்டு கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். போனது போகட்டும். இனி எந்த வைரக்கல்லையும் யாரும் தொலைக்க வேண்டாம்.